நமக்கு இக்கட்டான ஒரு சூழல் எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால் அதுல ஒரு காலகட்டம், அதுல ஒரு சம்பவம் மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த மௌத்தான அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அப்படியே துக்கத்திலே கவலையிலே ஆழ்த்திய தினம் அந்த தினம். தன்னுடைய உயிருக்கு உயிராக நேசித்த அந்த இறை தூதர் மரணித்து விட்டார் என்பதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதற்கே தயாராக இல்லை. ஒரு கூட்டம் சொல்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கவில்லை, இன்னொரு கூட்டம் சொல்கிறது அவர் இறந்து விட்டார். அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல, ஒரு துக்கத்துல என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலில முதலாக உண்மையை போட்டு உடைத்தவர் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வெளியே இருக்கிறாங்க, தோழர் இறந்து விட்டார், வருகிறார், நேரடியாக வீட்டுக்கு வருகிறார், அவர் துணியிலே போர்த்தப்பட்டிருக்கிறார், அவருடைய ஜனாசாவுடைய முகத்தினுடைய திரையை அகட்டுகிறார், அவருடைய நெத்தியிலே முத்தமிடுகிறார். முத்தமிட்டு விட்டு சொன்னார். அப்பொழுதுதான் உண்மை மக்களுக்கு புரிகிறது. யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினார்களோ விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த முஹம்மது இன்றைக்கு இறந்து விட்டார். அல்லாஹ்வை யார் வணங்குகிறார்களோ அந்த ரப் இருக்கிறானே அவனுக்குத்தான் என்றைக்கும் மரணம் வராது, உயிரோடு நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அவன் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்தில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த துக்க நேரத்தில் கூட உண்மையை சொன்னார்.